ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களாங்க? ஆமாங்க, நாங்களும் உங்கள் பேர்ச்சில் ரொம்ப நல்லாயிருக்கோம். என்னன்னு தெரியல, காலையிலே ஒரு சைடு மேகமாக இருக்குங்க. வெளியில் ஒரு சைடு வெயிலாகவும் இருக்குது, திடீர்னு வெயிலாகவும் இருக்குது, மேகமாகவும் இருக்குது. முந்தானத்து எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு மழை வேறு வந்துருச்சு. சரிங்க, அப்படியே நம்ம கிச்சனில் போகலாமா? இன்றைக்கி சிம்பிளான சாப்பாடு தாங்க, ரொம்பலாம் செய்யலை. அது என்ன சிம்பிளான சாப்பாடுன்னு பார்க்கலாமா? வாங்க. இது நம்ம முருங்கைக்கீரையை பவுட்ரு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கேன். காய போட்டு வச்சுக்கேன். நல்லா நிழல்லையே காய வச்சோம்னா காஞ்சிடும். அதுக்கப்புறம் கிச்சனை பார்த்தீங்கன்னா, சாதம் வடித்தாச்சு. அந்த சாதம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். மீதி சாதத்தை கருவேப்பிலை சாதம் ஆக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை சாதம் எப்படி செய்கிறதுன்னு ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன், பாருங்கள். கருவேப்பிலை சாதம் செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு பொரிச்சு போட்டு கிரேவி வச்சுருக்கேன். இது சூப்பராக இருக்கும், ரெண்டுக்கும் செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை பொடி. நம்ம வீட்டில் கருவேப்பிலை மரம் வச்சுருக்கோம், அதனால் நான் கருவேப்பிலை பொடி அப்பப்போ அரைச்சி வச்சுருவேன். சின்ன வெந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம வேலையெல்லாம் முடிக்கணும்ல, முடிச்சுடுவோம்.